வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸில் வந்து ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னோட ஓன் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே சென்னையில் தான். எனக்கு தெரிஞ்சது வந்து சன் அண்ட் சன்ஷைன் மட்டும்தான். 12 months வந்து ஃபுல்லாக வந்து சம்மராக தான் இருக்கும் இங்கே. அண்டு நம்ம வின்டர்ஸ்னு சொல்கிறது வந்து வின்டர் இல்லை, மைல்டு சம்மர் தான். சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படினாச்சும் ஒரு வாட்டினாச்சு வாழ்க்கையில் ஸ்னோ பார்த்துடணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன் 2018. அப்போது தெரிய வந்தது இந்தியாவில் வந்து ஹையஸ்ட்டு ஸ்னோஃபால் பெய்யக்கூடிய டாப் 5 பிளேசஸில் 3 பிளேஸ் வந்து காஷ்மீரில் இருந்துச்சு. குல்மர்க், பெஹல்காம் அண்ட் சோன்மார்க். ஸோ டிசைட் பண்ணேன், போனால் காஷ்மீரில் தான் போய் பார்க்கணும். 2019 ஜனவரியில் ஐ புக் த டிக்கெட்டு. எங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி போகணும், டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகணும். அதே மாதிரி வரும்போதும் சேம், ஸ்ரீநகர் டு டெல்லி, டெல்லி டு சென்னை வரணும். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எந்த மந்த்து போகலாம், வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் காஷ்மீர்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர்லேருந்து வின்டர்ஸ் ஆரம்பிச்சிடும். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நவம்பர்ஸில் வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி. 2019, 2020 வந்து அந்த மாதிரி ஸ்னோஃபால் இருந்துச்சு. ஆனால் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜானில் கூட வந்து யூ கேன் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்னோஃபால். அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஹேவ் பீன் டு ஃபியூ பிளேசஸ். அங்கே வந்து ஈவன் ஜான்வரி 15 கூட ஸ்னோ அண்ட் ஸ்னோஃபால் பார்க்க முடியல. பட் அந்த டைம் 2019 வந்து காஷ்மீரில் நல்ல ஸ்னோஃபால் இருந்துச்சு பை டிசம்பர். எப்படி நம்ம ஊரில் வந்து கத்திரி வெயில் அந்த ஒரு பர்டிகுலர் 30 days to 40 days இருக்குமோ, அதே மாதிரி காஷ்மீரில் வந்து தெர் இஸ் அ டேர்ம் கால் சில்லை காலான் பீரியடு. அந்த பீரியடில் வந்து இட்ஸ் லாஸ்ட் ஃபார் 40 days. நல்ல ஹார்ஷ் வின்டர்ஸ் இருக்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2nd, 3rd வீக்லேருந்து ஆரம்பித்து ஜான் லாஸ்ட் வரைக்கும் அந்த பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் மிட் ஆஃப் த பீரியடு நான் டிசைட் பண்ணேன் ஜான்வரியில் போகலாம். அட் த சேம் டைம் ஜான்வரியில் எங்களுக்கு வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வரும். ஸோ பொங்கல் ஹாலிடேஸும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து Jan 10 to Jan 15. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு காஷ்மீர். அதனால் ரெகுலர் பிளேசஸை தான் சூஸ் பண்ணேன். லைக் ஸ்ரீநகர், பெஹல்காம், சோன்மர்க், அப்புறம் தால் லேக். ஸோ இந்த பிளேசஸ் மட்டும் லைக் 5 days and 4 nights. ஸோ Day 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லியிலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி ஸ்ரீநகர். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்ரீநகர் இறங்கின உடனே ஐ டென்ட் வேஸ்ட் மை டைம். நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா குல்மர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட வின்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் வந்து காஷ்மீரில் இறங்கிட்டு தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் டெல்லி டு ஸ்ரீநகர் ஃப்ளைட் பிடிக்கிறீங்களே, அந்த ஃப்ளைட்லேயே வந்து யூ கேன் ஏபிள் டு சி லாட் ஆஃப் ஸ்னோ பீக்டு மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் த ஃப்ளைட்டே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ரீநகரோட ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸி வந்துச்சு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் வந்து தங்மார்க் சொல்லி ஒரு இடத்துக்கு போனேன். தங்மார்க் அந்த இடம் எப்படின்னா, உங்களோட நார்மல் பிக்கப் வண்டியை நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வண்டியை 4x4 எடுத்துகிட்டு தான் நம்ம குல்மர்க்கு போகணும். தங்மார்க் டு குல்மர்க் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ஹில் ஏரியா, ஃபுல்லாக கவர்டு வித் பியூட்டிஃபுல் ட்ரீஸ், கவர்டு வித் பியூட்டிஃபுல் ஸ்னோ. ஒரு வின்டர் வண்டர்லேண்ட், நார்னியா படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நீ சொல்லலாம். ஒன்ஸ் அங்கே போய் இறங்கினவொடனே நான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெட்ஜிங். என்னன்னா, ஒரு சின்ன பலகை மாதிரி இருக்கும், அதில் அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அதில் ஒரு கயிறு கட்டிட்டு ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போவாங்க. போகும்போது நீங்கள் அந்த அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீயிங் வந்து நீங்கள் உட்காந்து பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. சூப்பராக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு ஸ்னோஃபாலும் கிடச்சிது. த ஃபர்ஸ்ட் டே வாஸ் அமேசிங். சென்னையிலேருந்து ஆரம்பித்தேன், 28 degrees. டெல்லி போனேன் 8 degrees. ஸ்ரீநகர் போனேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 degrees இருந்துச்சு. குல்மர்கில் -5. அன்றைக்கி நைட்டு வந்து இட் ட்ராப் டவுன் டு -10. ஸோ 28 degreesலேருந்து -10 degree இன் அ சிங்கிள் டே. ஸோ திஸ் இஸ் மை Day 1 எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ Day 2, Day 3, Day 4 நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.